செய்தியை பார்க்கிறோம். நேற்று இரவு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவருடைய உடல்நிலை குறித்து அன்புமணி ராமதாஸ் கேட்டறிந்திருக்கிறார். தற்போது அது குறித்த புகைப்படங்கள் வெளியாக இருக்கின்றன. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். லிபிகா, இதனுடைய விவரங்கள் என்ன? காயத்ரி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் மருத்துவ பரிசோதனைக்காக நேற்று இரவு சென்னை கிம்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சையானது அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த நிலையில் இன்று காலை ராமதாஸினுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் நேரில் வந்து உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக வந்திருந்த நிலையில் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பிட ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொண்டிருப்பதனால் இன்னும் 6 மணி நேரம் ஐசியூவில் இருப்பதாகவும் இதனால் நேரில் பார்க்க முடியவில்லை என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கட்சியினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி தற்போது நேரில் சந்தித்து காலை முதலே வந்துட்டு ராமதாசுடன் இருந்த நிலையில் தொடர்ந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ராமதாசுடன் புகைப்படத்தை எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கின்றார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய ராமதாசுடன் காலை முதலே நான் சிகிச்சையில் இருந்து வருகிறேன் என்பதையும் பதிவிட்டிருக்கின்றார். தொடர்ந்து இன்று காலை அன்புமணி ராமதாஸ் சந்திக்காத நிலையில் தொடர்ந்து ஜி.கே. மணி இந்த புகைப்படத்தை பகிர்ந்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ராமதாஸிற்கும் அன்புமணி ராமதாஸிற்கும் இடையே கடந்த சில நாட்களாகவே மோதல் போக்கு என்பது கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இருவரும் சந்திக்காத ஒரு நிலைதான் இருந்த நிலையில் இன்று நேரில் சந்திக்க வந்திருக்கக்கூடிய நிலையில் சந்திக்க முடியாதது ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. காயத்ரி, நன்றி லிபிகா. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.